ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தேட்டர்ஸ்ல ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜார்ஜ் மில்லர் டைரக்ஷன்ல ஆன்யா டெய்லர் ஜாய், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், டாம் பர்க் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 28 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2015 வெளியான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துடைய ப்ரீக்வலா இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனிப்படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துல இடம்பெற்ற ஃபியூரியோசா அப்படிங்கிற கேரக்டருடைய ஆரிஜின் ஸ்டோரியை இந்த படத்துல சொல்லி ஃபியூரியோசா பாத்தீங்கன்னா அவங்களோட இளம் வயதிலே அவங்க இருக்கிற இடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கும். சில காலங்களுக்கு அப்புறமா அவங்க திரும்பவும் வளர்ந்த இடத்துக்கே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஜேர்னில இவங்க எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய டைரக்டரான ஜார்ஜ் மில்லருடைய விஷன், டைரக்ஷன், எக்ஸிகியூஷன் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஃபியூரியோசா அப்படிங்கிற கேரக்டரோட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலா ஒரு படம் முழுக்கவே கொடுத்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆன்யா டெய்லர் ஜாய் பாத்தீங்கன்னா ஃபியூரியோசா அப்படிங்கிற ரோலுக்கு ஆப்டா சூட் ஆகுறாங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்காக கொடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கான பெரிய பிளஸாவே அமைஞ்சிருக்கு. ஃபியூரியோசா அப்படிங்கிற ரோல்ல அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பாத்தீங்கன்னா டாக்டர் டிமெண்டஸ் அப்படிங்கிற ரோலுக்கு அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஃபியூரியோசாவை பிடிச்சி வச்சிருக்க ஒரு வார்லார்டா, ஒரு குரூவலான கேரக்டரை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல்ல ஃபியூரியோசாவோட அம்மாவா சார்லி ஃப்ரேசர், மேரி ஜபஸா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டாம் பர்க் பாத்தீங்கன்னா பிரெட்டோரியன் ஜாக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சைமன் டகனுடைய சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா இருக்கும். ஒவ்வொரு விஷுவல்ஸையும் கேப்சர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. நிறைய சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா வைப்ரண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. டாம் ஹால்கன்பர்குடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கான இன்னொரு பலமா அமைஞ்சிருக்கு. பிஜிஎம் மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படம் முழுக்க வேஸ்ட்லேண்ட் நடக்கிறதுனால அதுக்கான ஒரு டோன் வந்து ரொம்ப நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாவே செட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். ஆக்ஷனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய புது புது ஸ்டன்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயுமே இந்த மாதிரியான ஸ்டன்ட்ஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு. 2015 மேட் மேக்ஸ் மூவி பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 5 சாப்டரா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சாப்டர் மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் ஆக்ஷனுக்காகவே வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2015 வந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் பாத்தீங்கன்னா 10 ஆஸ்கர் நாமினேஷன் வாங்குச்சு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட், மேக்கப் மாதிரியான கேட்டகரிஸ்ல கண்டிப்பா இந்த படம் வந்து நாமினேட் ஆகும். வின் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ 2025 ஆஸ்கர் ரேஸ்ல எவ்வளவு நாமினேஷன்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேசிங் பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்டோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் சரியான இடத்துல பிளேஸ் பண்ண ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. 2024 வெளியான பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்சஸ்லாம் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.